அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்கள் குறித்து அரசிடம் முன்ஒப்புதல் பெற்ற பிறகே லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் புகழேந்தி என்பவர் தொடர்ந்திருந்த வழக்கில் மற்ற அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை நேரடியாக விசாரிப்பது போல் IAS, IPS அதிகாரிகளுக்கும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு புதிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் பிறப்பித்த உத்தரவில் அனைத்து துறை அரசு ஊழியர்களுக்கு எதிராக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மூலம் அரசின் ஒப்புதலை பெற்ற பிறகே லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மனுதாரர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி MM சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் சோமையாஜி ஆஜராகி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அரசு ஊழியர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கவே இந்த உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனை அடுத்து மனுதரப்பின் எதிர்ப்பை மனுவாக மார்ச் மாதம் 18ஆம் தேதி தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்த அரசு ஆணை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முழுக்க எதிராக இருப்பதால் இன்று தலைமை நீதிபதி அமரும் முன் நான் வாதிடும் பொழுது உடனேயே தலைமை செயலர் மீது நீங்கள் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க வேண்டும் என்று வாதிட்டேன். இந்த வாதத்தை ஏற்ற தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் இந்த வாதத்தை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுங்கள், இந்த வழக்கை நாங்கள் மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைக்கிறோம் என்று ஆணையிட்டுள்ளனர்.